நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் இல்லாமல் டிஎம்கே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சிடிஆர் நிர்மல்குமார். காங்கிரஸ் கட்சிக்கு அவருடைய கருத்து அதிகாரத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சோனியா காந்தி அம்மையார் தான் திமுகவை வளர்த்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி அது அவருடைய கருத்து. அவங்களுடைய கருத்தை நான் என்ன சொல்ல முடியும்? மதுரையில் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க, கூட்டணி இது பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து விருதுநர்னு தொடர்ந்து வந்து பரவலாக போய்கிட்டே இருக்கு. வந்து ஆட்சியில் பங்குற்ற கோரிக்கை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து எழுப்பி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். சரியா, நீங்கள் வந்து அதை போட்டு திருப்பி அதை பேசிக்கிட்டு தான் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் திருப்பி பழைய விஷயத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆனால் கோரிக்கை வந்து தலைமைக்கு தெரியுமா? நீங்கள் இந்த ஆட்சியில் பங்குன்ற ஒரு தலைமை தான் கேட்டுச்சுல. 17ஆம் தேதி தலைமையிட்ட உட்காந்து பேசிட்டு தானே வந்தோம். சரியா, வந்து மாணிக்கம் அவர் பெரிய ஆளான்னு சொல்லி சொல்றாரு செல்வ பெருந்தகை. அதெல்லாம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் அண்ணனுக்கு தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்லை. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்றாரு. மேலே புகார் கொடுக்க போயிருக்கதா ஒரு நடவடிக்கை எடுக்க போறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பத்திரிகையாளர்களை வந்து பெருசாக்கிட்டு இருக்காது. அண்ணனுக்கும் தம்பிக்குமான ஒரு பிரச்சனை ஒன்றும் அங்கெல்லாம் சகோதரர்கள். காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் கார்கே அவர்களுடைய தலைவராக ஏற்று காங்கிரஸ் கட்சியை பலமான கட்சியாக மாற்றுவதற்காகவும் காங்கிரஸ் தொண்டர்களுடைய பலமான காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவதற்குமான எங்களுடைய முயற்சிகள். இதில் நீங்கள் எல்லாரும் எதுவும் சிண்டு முடிச்சு விடாமல் பிரச்சனை. ஆட்சியில் பங்குல ராகுல் காந்தி அவர்களுடைய நீங்கள் தான் கேட்கணும் அவர்கிட்ட. சார், நீங்கள் ட்விட்டரில் அச்சமில்னு ஒரு வாசகத்தை போட்டிங்க. காலையில் குட் மார்னிங், காலையில் குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்புலப்பா. காலையில் குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்புல. நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுவேன். அதில் புகார் அடிக்க போகிறாருன்னா இந்த டைம் நீங்களாம் நினச்சிக்கிற வேண்டியதான். என்னைய பொறுத்த வரைக்கும் பாரதியார் வார்த்தை தப்பான வார்த்தை. அது பதவி ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஐடிவிங்க போட்டோன்னு அவர் அது ஒரு சில்லற அல்ட்ரா சில்லற ஐடிவிங்க பற்றி நீங்கள் பெருசாக பேசாது. அதுக்கு ட்வீட் போட்டிருந்தேனே. அவர்களுடைய பாவம் இது கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லாமல் இருக்கா இல்லை பாவம். கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்து மிக மிக கேவலமான ஒரு சங்கிகளுடைய இந்த பார்வை தமிழகத்தில் தொடர்கிறது. மாநில தலைவராக இருக்கின்ற திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி பெண்களை பற்றி அவதூறாக பேசினாரோ, நேற்று திருப்பி அது திருப்பப்பட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். மாவட்ட தலைவர்களுக்கு அந்த வியாதி பாஜகவில், அதுவும் சங்கிகளுக்கு அது அந்த வியாதி ஒட்டியிருக்கு. அந்த வியாதியினுடைய அந்த வியாதியை தீர்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான கடமை. காவல்துறை அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நினைக்கிறேன். இதை கடுமையான கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரி ஜோதிமணி அவர்களை பொறுத்த மட்டிலும் சாதாரண குடும்பத்தில் பிறந்து காங்கிரஸ் கட்சியில் உயர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி இப்படி தவறான பேச்சுக்களை பேசுகின்ற பாஜக நிர்வாகி மீது பாஜக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இதில் தலையிட வேண்டும். பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த மட்டிலே பாஜகவினுடைய கல்ச்சரையே மாற்றிட்டார். நியூ இண்டியான்னு சொல்லி பாஜகவினுடைய நிர்வாகிகள் பெண்களை அவதூறாகவும் பெண்களை அசிங்கமாக பேசுகிறதும் பாஜகக்காரர்களுக்கு கைவந்த கலையாயிப்போச்சு. பாஜகக்காரர்கள் மீது பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கல்ச்சர் ஆயிடுச்சு. இந்த கல்ச்சருக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதற்கு பிரதமர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும். ரவுடி வேணுகோபால் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ரேஞ்சுக்கு வந்து காங்கிரஸ் போற்றும் நிலை வந்துவிட்டது. மணிசங்கர் ஐயருக்கு வயசாகிப்போச்சு. அவருக்கு என்ன கேட்டீங்கன்னா, அவரோட வயது மூர்ப்பு காரணமாக ரொம்ப பாவம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கார். அவரை பற்றி விடுங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி வரக்கூடிய தேர்தலை வந்து வளர்ச்சிக்காக எடுக்க போதா இல்லை வெற்றிக்காக எடுக்க போதா? காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய நன்மைக்காக எடுக்க போகுது. தமிழகம் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி வந்து தமிழகத்தினுடைய நன்மைக்காக போராடுறோம். எங்களை பொறுத்த மட்டிலும் இந்த போராட்டம் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருந்த மாதிரி இந்த போராட்டம் வந்து டெல்லிக்கான போராட்டம். டெல்லிக்கு தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிறது தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் நம்பிக்கை இருக்குது. மிக முக்கியமான இந்த தேர்தலில் தமிழகம் வெற்றி பெறும். உனக்கு ஒய் யூ ஆர் கன்ஃபியூஸ்டு ஃபர்ஸ்ட்.